கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் முதலாம் நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வேத தியானமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 45:5 யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள், தன் சகோதரர்களை சந்தித்த போது ஏற்பட்ட இருதய வலி, இருதய பாரம், இவைகளை எல்லாம் அவன் தனிமையிலே வேதனைப்பட்டிருந்தாலும் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் வந்தபோது, நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவன் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் நல்லா அறிந்திருக்கிறோம். வேதாகமத்தில் யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்த்தால் அநேக ரகசியங்கள் வேதத்திலே நமக்கு தெளிவாகும். முதல்ல ஜீவ ரட்சணைனா என்ன? ஜீவ ரட்சணை அப்படின்னு சொன்னால் லைஃப் சேவிங், நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்கு மரணத்திலும் பசியிலும் வியாதியிலும் தோல்வியிலும் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவ ரட்சணை, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேசத்தில் பஞ்சம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த பஞ்சத்தில் நமக்கு வாழ்க்கையை காப்பாற்றுவது மிக கடினமான ஒரு காரியம். முதல்ல இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த யோசேப்பு 17 வயதில் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் 17 வயதில் என்ன செய்தான் பாருங்க. யாக்கோப்பனுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனுடைய இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன செய்வானாம்? சொல்லி வருவான். ஒரு வாலிபன், 17 வயது வாலிபன், அவனோடு தகப்பனோடு இருந்த மற்ற பிள்ளைகள் செய்கிற தவறுகளை எல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லுகிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணார்? யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். அதிகமாய் நேசித்து அவனுக்கு ஒரு பலவர்ண வஸ்திரத்தை என்ன பண்ணார்? உடுத்து வித்தார். இந்த குடும்பத்தில், யாக்கோப்பினுடைய குடும்பத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவன் ஒரு சொப்பனக்காரன். அது மாத்திரமல்ல, தேவன் தெரிந்து விட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரம். அவன் எப்படி ஆடுகளை மேய்க்கிறவனாய் தகப்பன் வீட்டில் இருந்தானோ, அதே போல் யோவான் 10:11 நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்?
ஜீவனை கொடுக்கிறான். உண்மையாகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போதும் இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய அடையாளம். பழைய ஏற்பாட்டில் ஜீவ ரட்சனை பண்ணும்படி, தன் முழு குடும்பத்தையுமே காப்பாற்றும்படி தேவன் அவன் மேல் வைத்திருந்த ஒரு மகா பெரிய திட்டம். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களை நிறைய நேரங்களில் நம்மால் என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள முடியல. யோசேப்புக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம், யோசேப்புக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நிந்தை, இவ்வளவு அவமானம், இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தா இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தன் குமாரர் எல்லாரை பார்க்கிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கியை செய்வித்தான். நடந்தது என்ன? ஏன் மற்ற சகோதரர்கள் எல்லாருமே பகைத்தாங்க? அவன் தகப்பன் அவன் மேல் வைத்த அளவற்ற நேசம், தன்னுடைய முதிர் வயதிலே அவன் பிறந்ததினால் யோசேப்பு மேலே யாக்கோப்பு வைத்த அன்பு, அது மட்டும் இல்லை, தன்னுடைய மறுமனையாட்டிகளுடைய தவறுகளை எல்லாம் அவ்வப்போது தகப்பனிடத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கம். இது யாக்கோப்பனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிற ஒரு மகனாக, சந்தோஷப்படுத்துகிற ஒரு மகனாக யோசேப்பு இருந்ததுனால அவனுக்கு பல வர்ண அங்கி தரிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பனுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நம்ம படித்தோம்னா அவன் சொப்பனம் பார்க்கறது உங்களுக்கு தெரியும். அவன் தரிசனத்தில் என்ன செய்கிறான் பாருங்க. நான் வயலில் அரிகளை அரித்து கொண்டிருக்கும் போது 7வது வசனத்தில் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகளின் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. ஏற்கனவே அப்பா ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்லி சொந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைத்தார்கள்னு 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் இந்த சொப்பனத்தை சொன்ன பிற்பாடு அவன் என்ன செய்தான் பாருங்க. 5வது வசனத்திலையும் பாருங்க, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை என்ன பண்ணாங்க, பகைத்தார்கள். பாருங்க, தொடர்ந்து 8வது வசனத்திலையும் பார்த்தா அவன் சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக என்ன செய்தார்கள், பகைத்தார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. யோசேப்பனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பகைமை, எரிச்சல், கோபம் சகோதரர்களுக்குள்ளே உருவானது. அந்த எரிச்சல்னால பாருங்க, ஒரு முறை அவன் ஆடுகளை மேய்த்துட்டு தன் தகப்பனிடத்தில் போய் தகப்பனிடத்தில் ஒரு சொப்பனத்தை சொல்கிறான். வேறொரு சொப்பனத்தை நான் பார்த்தேன்ப்பா, அது என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன பண்ணுச்சு, வணங்கினது. 9வது வசனத்தில் 37:9 இதை அவன் தகப்பனுக்கும் சகோதரருக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனை என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார்கள். உன் சகோதரர் அவன் மேல் என்ன செய்தார்கள்? முதல்ல பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்போ எங்கே போய் நிற்கிது உச்சக்கட்டம்? யோசேப்பு மேலே பொறாமை கொண்டார்கள். ஆனால் அவர் தகப்பனோ அவன் சொன்னதை என்ன செய்தார்? மனதிலே வைத்து கொண்டார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க புறப்பட்டு போகிறாங்க. அவங்க போய் சீகேமுக்கு போயிட்டுருக்கிறாங்க. என்ன நடக்குது அங்கே பாருங்க. தகப்பனார் என்ன பண்ணுறாரு, சகோதரருடைய நலத்தெல்லாம் விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புகிறார். யோசேப்பு சீகமில் போய் தேடுறான். அவன் அப்படி அலையிறத பார்த்து ஒரு மனுஷன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் கேட்குறான் யோசேப்புக்கிட்ட, என்ன நீ இந்த இடத்துல என்ன, யாரை தேடுற, வழி தப்பி போயிட்டுருக்கிறியான்னு கேட்குறான். அதற்கு அவன் சொல்கிறான்,
என் சகோதரரை தேடுகிறேன். 16வது வசனத்தில் பாருங்க, என் சகோதரரை தேடுகிறேன். உண்மையா பாருங்க, இவன் மேல எவ்வளவு பகைமை இருக்கு, எவ்வளவு அதிகமா இவன் மேல கோபம் இருக்கு சகோதரர்களுக்கு, இவன் மேல எவ்வளவு பொறாமை இருக்குது. ஆனாலும் தன் சகோதரர்களை தேடி போன யோசேப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே இதுதான். நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை பொறாமை கொள்ளுகிறவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை ஏளனம் பண்ணுகிறவர்கள், நம்மை அசிங்கப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக அவர்கள் செய்வதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்வது. அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது பாருங்க, அப்பா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சீகம்ல போய் தேடுறான். தன் சகோதரர்கள் நலனை விசாரிக்க போகிறான். அப்பா சொல்லி அனுப்புறார். அங்க பார்க்க முடியல. ஒருத்தன் கவனிக்கிறான், இந்த யோசேப்பு தடுமாறுறத. யாரை தேடுறேன்னு? நான் எங்க சகோதரரை தேடுகிறேன். அப்ப அவன் சொல்றான், நேற்றைய தினத்திலே அவர்கள் இந்த இடத்தை விட்டு தோத்தான் என்னும் இடத்திற்கு போவோம்னு பேசிக்கிட்டாங்க. ஆகவே நீ உடனே புறப்பட்டு என்ன பண்ண, தோத்தானுக்கு. அதுல ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய், அல்லேலூயா சொல்லுங்க, தொடர்ந்து போய் எங்க கண்டுபிடிச்சானா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராய் நிற்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து தொடர்ந்து கர்த்தருக்கு பின்னாடி நம்ம போகணும். அல்லேலூயா. என்ன நடக்குது? யோசேப்பு ஆடுகளை மேய்த்தது போல நம்ம அருள்நாதனும் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருந்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இப்ப சகோதரர்கள்லாம் இவன் வர்றதை பார்த்துட்டு இவனை கொன்று போடணும், இவனை என்ன பண்ணணும், கொன்று போடணும், இவன் சொப்பனங்கள்லாம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறாங்க. இதை ரூபன் கேட்டு என்ன பண்றான், அவர்கள் கைக்கு தப்புவித்து தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை பார்த்து என்ன சொல்றான், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். இன்னைக்கு தேசத்துல எங்க பார்த்தாலும் என்னதான் நம்ம பார்க்கிறோம், ரத்தம். உடனே கொலை, உடனே கொலை. ரத்தம் சிந்தலாகாது. ரத்தம் சிந்துகிற இடத்தையும் நம்ம போகவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே என்ன பண்ணுங்க, போட்டு விடுங்கள்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். நீங்க அப்படி சொல்லி ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு என்ன பண்ணிட்டான். இவங்க எல்லாம் போனதுக்கு பிற்பாடு யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியில் என்ன பண்ணார்கள், அந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் கண்களை ஏறெடுக்கும் போது கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். சரி, இவர்கள் எல்லாம் வரும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவனை யோசேப்பை என்ன பண்ணிடலாம், நம்ம குழியிலிருந்து தூக்கி இப்போ என்ன பண்ணிடலாம், இவங்கள்ட்ட வித்துருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாரை வித்தரலாம்? சொந்த சகோதரனை. முதல்ல கொலை செய்யலாம்னு திட்டமிட்டாங்க. இப்போ கொலை செய்ய ரூபன் தடுத்த போது இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவனை வித்துருவோம். ஆமென் சொல்லுங்களேன். அவனை எப்படி வித்தாங்கன்னா, மீதியானியர்களிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில், அந்த வர்த்தகராகிய மீதியானியர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20, நம்ம ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க.
யோசேப்பு எத்தனை 20. ஆனால் மத்தேயு 27:3 படிச்சிங்கன்னா யூதாஸ் ஆண்டவர் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான்? 30 வெள்ளிக்காசுக்கு. யோசேப்பை விட ஒரு 10 வெள்ளிக்காசு கூட. அதுதான் அந்த யோசேப்பு கிறிஸ்துவின் அடையாளம் தான். ஆமென், அல்லேலூயா. அப்படி விற்று போட்டான். உண்மையுமே அந்த இளைஞன் 17 வயசு இளைஞன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 17 வயசு இளைஞன் தான் இப்போ என்ன படிச்சுட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? +2 படிச்சுட்டு இருக்கிற ஒரு தம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஒரு முக்கியமான காரியம், 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றாலும் அவனை விற்ற நோக்கங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மீதியானி ஆவி இருக்குதே, ஒரு பொல்லாத ஆவி. இது ஒரு விற்று போடுகிற ஆவி, ஒரு விபச்சார ஆவி. இது விளைச்சலை கெடுக்கிற ஆவி. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த மீதியானியர்கள் எப்படி வருவாங்களாம்? வெட்டுக்கிளிகளைப் போல படையெடுத்து வருவாங்களாம். தயவுசெய்து நல்ல விளைக்கங்க. இந்த மீதியானி ஆவி என்ன ஆவி தெரியுமா? வித்து போடுகிற ஆவி, விபச்சார ஆவி. கஸ்பின்னு ஒரு பெண்மணிய என்ன பண்ணா? வேசித்தனம் பண்ணும்போது யார் ஈட்டி எடுத்து குத்துனது? பெனேகாஸ் என்ன பண்ணா? அந்த விபச்சாரம் பண்ணினவன் பேர் என்ன? இஸ்ரவேல்ல மீதியானிய பெண்மணி ஆகிய கஸ்பியை தேடி போனவன் யாரு? சிம்ரிங்கிறவன் அந்த கஸ்பியை தேடி போகும்போது இந்த விபச்சார பாவத்தை பினேகாஸ் 2 பேரும் ஈட்டியோட உருவ குத்தி 2 பேரும் என்ன பண்ணான்? காலி பண்ணான். இஸ்ரவேல்ல மிகப்பெரிய வேதனை மாறும்படி. இஸ்ரவேல்ல நல்ல கவனிங்க, இந்த மீதியானி ஆவி விற்று போடுகிற ஆவி, இந்த மீதியானி ஆவி விபச்சார ஆவி, இந்த மீதியானி ஆவி நியாயாதிபதிகள் 6:1-2 படி விளைச்சலை கெடுக்கிற ஆவி. எதை கெடுக்கிற ஆவி? விளைச்சலை கெடுக்கிற ஆவி. இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன பண்ணாங்க? இப்படி வித்து போட்டு யோசேப்பு இப்ப எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். அவன் சகோதரர்கள் அவனை முழு பகையாய் பகைத்தார்கள். இல்லை, ஆதியாகமம் 49:23 படிக்கிறோம், ஆதியாகமம் 37:4 படிக்கிறோம், ஆதியாகமம் 37:8 படிக்கிறோம், ஆதியாகமம் 37:5 படிக்கிறோம். அவன் சகோதரர்களுக்கு அவன் மேல என்ன அவ்வளவு ஆத்திரம். இயேசுவை பகைத்தார்களா? இயேசுவை பகைத்தார்களா? பகைத்தார்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, யோவான் 15:25 முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியா. எந்த முகாந்தரமும் கிடையாது. இப்ப யோசேப்பை பகைக்கிறதுக்கு என்ன முகாந்தரம்? பாவம். அவன் சின்னவன், தனக்கு நடக்கிறத சொல்றான். ஆனா அவங்களால இதை என்ன பண்ணவே முடியல, தாங்கிக்கவே முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் தன் சகோதரர்களை அவன் தேடுகிறான். அப்படித்தானே படித்தோம் 37:16. நம்ம அருள்நாதர் இயேசுவும் கூட காணாமல் போன ஆடுகளை தேடுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும்போது அவர் காணாமல் போன ஆடுகளை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தேடுகிறார். யோசேப்பினிடத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சா? ஒரு தவறும் கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாது. ஆதியாகமம் 39:9 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு
விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு தவறும் செய்யாத ஒரு நீதிமான் அந்த எகிப்து தேசத்தில் பார்வோன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசுவின் மேல தவறு இருந்ததா? அவர் மேல எந்த குற்றமும் சுமத்த முடியல. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், லூக்கா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மேல எத்தனையோ பொல்லாப்பு செய்ய, எத்தனையோ குற்றம் சுமத்த என்ன பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவர் மேல எந்த குற்றமும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு யோசேப்புக்கும் ஏசப்பாவுக்கும் ஆழமான ஒரு நெருக்கம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இந்த யோசேப்பு கிறிஸ்துவின் அடையாளம். ஆமென். அந்த யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்களா? 37-24 குழியில போட்டாங்களா? இயேசுவை சிலுவையில் தூக்கி போட்டாங்க. சிலுவையில் வைத்து வேதனைப்படுத்தினாங்க. ஆதியாகமம் 37-24 படிக்கிற அவரை குழியில போட்டாங்க. ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்கன்னு மத்தேயு 20:19 படிக்கிறோம், 26:2 படிக்கிறோம், 27:22 படிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போறேன். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நம்ம குறித்து நமக்கு என்ன நடக்குதுன்னு நிறைய நேரங்களில் தெரியாம இருக்கலாம். ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது இந்த இடத்துல முன்கூட்டியே ஏற்பாடு செய்கிற ஒரு திட்டத்துக்கு பேரு மாஸ்டர் பிளான். ஆனால் நம்ம எப்படி அறிக்கை பண்ணணும்னா மாஸ்டர் பிளான். நம்ம மாஸ்டர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் நமக்கு புரியாது, நமக்கு விளங்காது. ஏன் என்னை ஆண்டவர் இப்படிலாம் கொண்டு போறாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்ன, அவனை சொப்பனத்தை கொடுத்து அவனை பகைக்க வச்சு, அவனை குழியில் போட வச்சு, அவனை எகிப்தில் விற்க வச்சு, போன இடத்துல பார்வோன் மனைவியால் ஏற்பட்ட துயரம், அப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் வேதனை அனுபவித்து, அங்கே பானபாத்திரக்காரன் சுயம்பாகின்னு 2 பேர் வந்து அவனுக்கு சொப்பனம் கொடுத்து, ஒருத்தனை நீ ராஜாக்கு முன்னாடி நீ திரும்ப நிற்ப, ஒருத்தனை தூக்கில் போடுவார்னு சொல்லி சொன்னபடியே ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரன் நிற்கிறான். ராஜாவுடைய ஜென்ம நாளில், பிறந்த நாளில் இன்னொருத்தனை தூக்கி போட்டாரு. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் என் செய்த தவறு ஞாபகம் வருதுங்கிறான். யாரு யாரு? பானபாத்திரக்காரன். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வருதுங்கிறான். அந்த 2 வருஷத்துல ஜெயிலுடைய வேதனை. உடனே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு உத்தரவு கொடுக்கிறதுக்கு அந்த சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு இப்படி எங்க வாழ்க்கையில் இப்படி சொன்னார், அதன்படியே நடந்தது. இன்றைக்கு உமக்கு முன்பாக நிற்கிறேன், அவர் தேவருடைய ஆவியை பெற்றவன்னு சொன்னபோது உடனே யோசேப்பு என்ன பண்ணான், விடுவித்தான். ரொம்ப முக்கியமானது, யோசேப்பு சிறைச்சாலை புறப்படும் போது சவரம் பண்ணின்னு இருக்கா சத்தமா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு, தயவுசெய்து நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே சிறை கதவுகள்ல இருந்து வெளியில வரும்போது அவன் என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிறைச்சாலையிலிருந்து வரும்போது அவனுக்கு சவரம் பண்ணி அவன் மிக அழகாய் அவன் வெளியில வர்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். படிங்க. பார்வோன் யோசேப்பை நல்லா கவனிங்க. இது நான் எல்லா ஊழியர்களுக்கும் சொல்ற அட்வைஸ். ஊழியக்காரவங்களாம் தாடி வளர்த்துக்கிட்டுலாம் தெரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது. சிறையிலிருந்து வெளியே வரும்போது சவரம் ஊழியக்காரவங்க ஆடம்பரம் பண்ண வேண்டாம், நல்ல நீட்டாக ஷோ பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக கர்த்தருடைய தாசன் மாதிரி நிற்கணும். சத்தமாக ஆமென். அவன் யாருடைய வேலைக்காரன்? ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலைக்காரன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் என்பதுக்கு ஆடம்பரம் தேவையில்லை, அபிஷேகம்தான் தேவை. அந்த அபிஷேகமும் கிருபையும் தான் ஆண்டவர் தம்முடைய வேலைக்காரனை எப்படி வச்சிருக்கிறார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு கட்டத்தில் தேசத்தில் பஞ்சம் வரும்போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்துடுறாங்களா, எல்லாருக்கும் அரிசி அளந்து போடுன்னு சொல்லி எல்லாருடைய பையிலையும் அவங்க கொண்டு வந்த காசை என்ன பண்ணிடு போட்டு. ஆமென். இவங்க எல்லாரும் போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் கொட்டுறாங்க. எல்லா பையிலையும் என்ன இருக்குது? அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, சரி தவறுதெல்லாம் நடந்திருக்கும், திருப்பி போகும்போது என்ன பண்ணுங்க, அந்த காசை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணுங்க, காசு கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன் தகப்பனையும் தன் தம்பியையும் பார்க்கணும்னு யோசேப்புக்கு என்னது ஆசை. அழுகிறதுக்கு இடம் தேடுறான். இந்த கட்டமெல்லாம் படிக்கும்போது நம்ம இருதயம் சுக்கு நூறாக உடைக்கப்படும். இல்லை, அந்த நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய காரியம், 2வது முறை அரிசியெல்லாம் போடும்போது பாத்திரத்தை என்ன பண்ணிடுவான், வெள்ளி பாத்திரத்தை தம்பியோடைய மூட்டையில் போட்டுருவான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், அதுதான் ரொம்பது, நான் உங்களை காட்டிலும் ஞானவான், கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்த மாட்டாரா அப்படின்ட்டு. அது உடன்ஸ் தானே, அது இவன் தானே பாத்திரத்தை போட சொன்னது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா புரியலையானே தெரில, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. அந்த பாத்திரத்தை உள்ளுக்குள்ளே போட வச்சதே யார் தான்? ஆனால் இங்கே இப்போ ஒரு 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 தந்திரமான ஒரு டெக்னிக் அடிக்கிறான். அந்த கிருபை வரத்தை வேறு மாதிரி பழைய ஏற்பாட்டிலே அடித்து கிளப்புறாங்க பாருங்க. எப்படி கிளப்புறான் பாருங்க யோசேப்பு. உங்களை விட கர்த்தர் எனக்கு அதை என்னத்தையும் என்ன பண்ணிடுவார். இது மாதிரிலாம் புதிய ஏற்பாட்டில் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. ஆமென். நமக்கு இருக்கிற கிருபை வரங்களை இப்படி தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, தவறுதலாக பயன்படுத்த. யோசேப்பு செய்தது பழைய ஏற்பாடு, அதை விட்டுருங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயன்படுத்தலைன்னா கர்த்தர் வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு போயிடணும், நிற்கவே கூடாது. ஏன் எனக்கு வியாதி சுகமாகலை, கர்த்தர்கிட்ட கேளு. நானா, எனக்கு என்ன இருக்குது தகுதி? எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஒரு தகுதி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை விற்று இங்கே எகிப்துக்கு அனுப்புனீங்க, உங்களுக்கு ஜீவரட்சனை செய்யும்படிக்கு, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்னை இங்கே அனுப்பினார். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஜெபத்தினுடைய முதல் நாளில் என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. அப்படி நீங்கள் நினைக்கணும். எனக்கு நடக்கிற எல்லாமே தேவனுக்கு தெரியாமல் நடக்கலை, எனக்கு வர்றது எல்லாமே தேவனுக்கு தெரியாமல் வரல. ஸோ நான் கடந்து போகிற பாதைகளிலெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்களிலெல்லாம் நான் கர்த்தரை சார்ந்துக்கிட்டேன்னா தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிச்சயமாய் வெளிப்படும். எழுந்திருப்போமா, ஜெபிப்போமா.